கம்பெனியில் வேல்யூ ஆட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா எம்ப்ளாயிஸுமே சொல்லுவாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் வேல்யூ அடிஷன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கேட்டால் அவங்க தான் வேல்யூ அடிஷன் பண்ணுறோம்பாங்க. குவாலிட்டி கேட்டால் நாங்களும் வேல்யூ அடிஷன் பண்ணுறோம்பாங்க. ஸோ எனி டிபார்ட்மெண்ட் இஃப் யூ ஆஸ்க் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ ஆட் இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே லீன் பிரின்சிபல் படி ஒரு கம்பெனியில் வேல்யூ அடிஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க, ஒரு ப்ராடக்டை டச் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி அதை வந்து மிஷினில் ஃபீட் பண்ணி அன்லோட் பண்ணி ரைட், ஒரு ஆப்ரேட்டர் என்னென்ன வேலை செய்கிறாரோ அந்த இடத்துல தான் பொருளில் ஒரு மாற்றம் வருது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அப்போது கம்பெனியில் மற்றவங்களாம் வேலை பார்க்கலையா, அதெல்லாம் வந்து வேல்யூ அடிஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் அண்ட் வெல்கம் டு கைசன் கிளப். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கம்பெனியில் வேல்யூ அடிஷன் யார் பண்ணுறா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லீன் பிரின்சிபல்ஸ் படி பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா ஒரு பொருளில் மாற்றம் வரும்போது அது வேல்யூ அடிஷன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் எடுத்துப்போம், அது ஒரு ஷீட் ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து வெல்டிங் வைக்கிறோம், அப்புறம் ஒரு பவுடர் கோட் பண்ணி ஒரு கஸ்டமர் கொடுக்குறோன்னா இதில் ஒரு ஸ்டேஜ்லையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது கட்டிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஷீட்டு வந்து ஃபார்மில் இருக்கிறது, அதை நம்ம தேவையான டைமென்ஷனை கட் பண்ணுறோம், அது ஃபஸ்ட் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுறோம், ஒரு வெல்டிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, அது ரெண்டாவது ஆப்ரேஷன். அடுத்தது அதில் ஒரு ட்ரில்லிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மூணாவது ஆப்ரேஷன். அடுத்தது ஒரு பவுடர் கோட்டிங் பண்ணுறோம், அது ஒரு நாலாவது ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ அடிஷன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் நடக்குது. ப்ராடக்டோட மதிப்பு கூடுது. மதிப்பை கூட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஆப்ரேட்டர்ஸ். அப்போது ஒரு கம்பெனியில் ப்ராடக்டை மாற்றத்தை கொண்டு வர்றது தான் வந்து ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ அவங்க தான் அப்போ வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா மற்றவங்கெல்லாம் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணலையா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க, நாங்கள் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணலையா. மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், நாங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணலையா அப்படின்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ப்ரொடக்ஷனை தவிர, ஒரு ஆப்ரேட்டர் பண்ணுறக்கூடிய வேலையை தவிர மற்றவங்க எல்லாரும் பண்ணுறதுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசரும் பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டில் பண்ணலை, ஆனால் அவர் இந்த ஆப்ரேட்டர்ஸை மேனேஜ் பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமாக வேல்யூ அடிஷன் பண்ணணும். அப்போது கம்பெனியில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆப்ரேட்டர்ஸ் தவிர மற்ற எல்லாருமே சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். அவங்களோட வேலையே சப்போர்ட் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன மீனிங்? சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களோட வேலை யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஆப்ரேட்டருக்கு. நம்ம ஒருத்தரும் கம்பெனியில் இருக்கிற ஆப்ரேட்டருக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம்? அவங்களுடைய அந்த வேலையை ஈஸியாகவும் சிரமம் இல்லாமல் எளிதாக பண்ணுவதற்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரில்லிங் பண்ணுறாரு ஒருத்தர்னா, ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ண தேவைப்படுது? மிஷின் கரெக்டாக ஆன் பண்ணால் மிஷின் கரெக்டான ஸ்பீடில் ஆர்பிஎம்மில் ஓடணும். அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்? மெயின்டெனன்ஸ் டீம் சப்போர்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் தரமான குவாலிட்டியில் வரணும். அப்புறம் அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்? குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜரு இன்சார்ஜும் சப்போர்ட் பண்ணணும், சரியான ப்ராடக்டை சரியான குவாலிட்டியில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணணும்? ரா மெட்டீரியல்ஸை தேவையான அளவுக்கு தேவையான டைமில் ஸ்டாக் அவுட் ஆகாமல் கொண்டு வரதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? ஆப்ரேட்டர்ஸை ஒரு மெட்டீரியல் இஷ்யூ பண்ணும்போது அவங்கள வெயிட் பண்ண வைக்காமல், வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே மிஷின் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மிஷின் ஐடிலாக நிற்குது, ஆப்ரேட்டர் இங்கே நின்றுட்டுருக்காரு, வெயிட் பண்ணிட்டுருக்காரு மெட்டீரியலுக்கு. அப்போது வெயிட்டிங் பண்ணாமல் என்னால் மெட்டீரியல் இஷ்யூ பண்ண முடியுமா? அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் ஆப்ரேட்டருக்கு. அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கம்பெனியில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, வேல்யூ அடிஷன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போது அதனால தான் அது பேரே சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு மேனேஜர் லெவல் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஆப்ரேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறது யார்? இமீடியட்டாக அவங்களோட இமீடியட் சூப்பர்வைசர்ஸு, மேனேஜர்ஸு. அந்த மேனேஜர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேபி குரூப் மேனேஜர்ஸ், டிவிஷனல் மேனேஜர்ஸ். அதுக்கு மேலே போனீங்கன்னா கம்பெனியோட டைரக்டர். அப்போ கம்பெனியோட டைரக்டர்ஸு, சிஇஓஸ் ஆர் சீனியர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடியவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? அடுத்த லெவலில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எதுக்காக? அப்படியே நம்ம போனோம்னா ஆப்ரேட்டருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்னு நம்ம வரைஞ்சோன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், கீழே பேஸில் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆர் டாப் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வேல்யூ ஆட் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க? கீழே இருக்காங்க. இந்த லீனில் வந்து
நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம டெபிக்ட் பண்ணும்போது எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிளை இன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேலே வந்து ஆப்ரேட்டர் இருப்பாங்க, பெரிய லெவலில் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும். அவங்க ஆப்ரேட்டருக்கு கீழே வந்து சூப்பர்வைசர் கீழே மேனேஜர் கீழே நெக்ஸ்ட் லெவல் சீனியர் மேனேஜர், அதுக்கு மேலே டிவிஷனல் மேனேஜர், குரூப் மேனேஜர், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ கீழே இருக்கிறவங்க அங்கே மேலே இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே லீன் பிரின்சிபலில் இந்த ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லுவோம் லீனில். இந்த ரெஸ்பெக்ட் எப்போ கொடுப்போம்? ஆப்ரேட்டருக்கு அந்த வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனால் உண்மையிலே அப்படி நடக்குதா? நிறைய கம்பெனியில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ் வெயிட் பண்ண வைப்பாங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நின்றுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபார்ம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்பாங்க. ஸ்டோர்ஸில் வந்து டிலே பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ்னு ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் வரமாட்டாங்க. ஸோ எல்லோரும் கரிச்சு கொட்டுறது யாரான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் யார் பண்ணுறாங்க? ஆப்ரேட்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா, நம்மளோட கம்பெனிலையும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னா, ஆப்ரேட்டர்ஸுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய வேலையை எப்படி எளிதாக ஆக்குறது, சிரமம் இல்லாமல் பண்ணுறது, டிஃபெக்ட் வராமல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த சப்போர்ட்டும் பண்ண சொல்லலை, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு அந்த மாதிரி சொல்லலை. அவங்களுடைய பண்ணுற அந்த வேலையை, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறது? அப்போது அவங்களுடைய தேவையில்லாத மூவ்மெண்ட் எப்படி குறைக்கலாம்? அப்போது நீங்கள் இந்த வேஸ்ட் எலிமினேஷன் நம்ம சொல்கிறக்கூடிய அந்த லீன் பிரின்சிபல் எல்லாமே இந்த இடத்துல தான் அப்ளை ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட கம்பெனியில் நிறைய ஐடியாஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்த மூலமாக வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் டீம் மெம்பர்ஸ். ஆன்லைன் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பீப்புளுக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லீன் பற்றியும் அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் பற்றியும் ஒரு ஃப்ரீ கோர்ஸே இருக்குது. ஃப்ரீ பண்டில்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு யங் இன்ஜினியர்ஸுக்கோ டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ கோர்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ நீங்கள் வந்து அதை என்ரோல் பண்ணி படிக்கலாம். இதை உங்களோட ட்ரைனிங் மாடியூலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கண்டென்ட்டை அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கண்டென்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.